இந்த கடைசியாக பேச வரும்போது இதெல்லாம் ஒரு சிக்கல் வரும். சாதாரணமாக உங்கள் ஆளுங்க வணக்கம் சொன்னாலே கைத்தட்டினீங்க. அவங்க 4 பேர் லண்டன்னு, நான் ராயப்பேட்டா. அதனால் கைத்தட்டு கம்மியாக தான் இருக்கும். எதிரணிலேருந்து இன்னும் ஒன்று பேலன்ஸ் இருக்கு. நான் பேசின எல்லாமே தப்புன்னு பேசுறதுக்கு ரெடி பண்ணின்னு இருக்கோம். டைரியில் வேற எழுதி வைக்குது. முதல்ல எதிரணிலேருந்து கலா வந்து பேசினாங்க. அவங்க ட்ரெஸ்ஸு பேச்செல்லாம் பார்த்தோன்னா நான் அவங்க ரொம்ப யங்கு நினச்சேன். அப்புறம் அவங்க வாக்குமூலத்தில் தான் தெரியுது சஷ்டே பக்குவத்தினா முடிஞ்சிச்சான். அது முடிஞ்சு 10 வருஷம் ஆகும் போல இருக்குது. அவங்க சொன்னது ஒன்று எனக்கு புரியல. எது நகைச்சுவைன்றதுக்கு அர்த்தம் தெரியல அவங்களுக்கு. நாங்கள் ரூமில் உட்காந்துப்போம், நான் சிரிப்பேன், உடனே என் தங்கச்சி சிரிக்கும், உடனே எங்கள் அக்கா சிரிக்கும். இது யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறோங்க, அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. போன உடனே கலா சிரிக்கிறாங்க. கலா சிரிச்சு முடிச்ச உடனே அவங்க அக்கா சிரிக்கிறாங்க. நமக்கு பயமாக இருக்கும், யார் ஃபஸ்ட்டு கல்லால் அடிப்பாங்க. என்னமோ சொல்லுது நகைச்சுவை. ஐய, நம்ம இவங்க தங்க ரேகா கேள்வி பதில். நான் மூளையில செயல்படுவேனா மனசுல செயல்படுவேனா சொல்லுங்க. அங்க இருந்த யாரோ புத்தாலி மூளை இருக்குதா இல்லையான்றது கன்ஃபார்ம் பண்ணல, மனசுன்னு சொல்லியாச்சு. எங்கேயாவது ஒழி ஏதாவது சொல்லி தொலைக்கணுமேனு மனசு. ஏன்னா மூளை இருக்கு அவங்க உறுதிப்படுத்தலை. இல்லைன்னா நம்மளை கேள்வி கேட்பாங்களா? நம்மளே ஏதாவது துக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். சார் ஒன்றும் இல்லை, நல்ல தலைப்பு சார், இது அற்புதமான தலைப்பு. நகைச்சுவை உணர்வு அதிகம் யார்கிட்ட இருக்கு? ஆண்கள்கிட்டயா பெண்கள்கிட்டயா? இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, 2 பேர்கிட்டே இருக்கு. பெண்களுக்கு நகைச்சுவை உணர்வு உண்டு. எப்பவே பாருங்களேன், யாருக்கு குறும்புத்தனம் அதிகமாக இருக்கிறதோ அவங்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம். பெண்களுக்கும் உண்டு. இதில் என்ன பிரச்சனைனா, பெண்கள் சிறு வயதிலிருந்தே வெளிக்காட்ட மாட்டார்கள். ஏன்னா கூச்சு சுவாபம், தப்பா நினைச்சிருவாங்க. அவங்க வளர்க்கப்பட்ட விதம், அதனால அவங்களுக்கு இல்லாத மாதிரி தெரியும். ஆண்களுக்கு அந்த கவலை இல்லை, அவன் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கான். ஆமாங்க, ஸ்கூலில் ஆரம்பிங்க சார், ஸ்கூலில் ஆரம்பிங்க. தமிழில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, 50 காப்பியம் சிறு குறிப்பு வரைக. பொம்பளை பிள்ளை யோசிக்குது, ஐயோ தெரியாது. பையன் அதெல்லாம் கவலையே பட வேண்டாம் சார். பொம்பளை பசங்க தெரியல, குண்டலகேசி தெரியல, விட்டுடுச்சு, 2 மார்க் போச்சு. பையன் அப்படி இல்லை, அவன் யோசிப்பான். அதான் நகைச்சுவை உணர்வு. பேனா எடுக்கிறான், 50 காப்பியம் சிறு குறிப்பு கொடுக்கிச்சான் 1, இது 5 காப்பியம் 2, 5 பெரிய காப்பியம் 3, 5 நல்ல காப்பியம். நீ மார்க் போடுவியா மாட்டியா? டாய், நீ என்ன கேட்ட? 50 காப்பியம் சிறு குறிப்பு கேட்ட. 50 காப்பியம் எதுன்னு கேட்டியா? இதான் சிறு குறிப்பு, எடுத்துன்னு போ. சார், டீச்சரு கிளாஸ் ரூமில் சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்கூல் எப்பவும் க்ளீனாக இருக்கணும்,
அதுக்கு என்ன பண்ணுவீங்க? பொம்பளை பசங்களாம் ஒவ்வொன்றும் கை தூக்குது. We have to clean the classroom, madam. We should not throw the this, madam. We have keep the dustbin, use the dustbin. பையன் தான், எல்லாரும் வீட்டில் இருந்தாலே போதும் மேடம், ஃபஸ்ட் கிளாஸாக க்ளீனாக இருக்கும் ஸ்கூலுன்னா. ஏன்னா அவனுக்கு தோணுதுங்க, எதுக்கு வந்து டஸ்ட்பினில் போட்டுக்கின்னு வராமல் இருந்துட்டா டஸ்ட்பின் அந்த இடத்துலையே இருக்கும். இல்லை, தண்ணி மிச்சம், கரண்ட்டு மிச்சம், அவ்வளோதான். எல்லாத்துக்குமே ஒன்று தான் சார். சார் ஒன்றும் இல்லை, பையன் அப்பா கிட்ட கேட்குறான், அவனுக்கு திடீர்னு சந்தேகம், பவு ஹிப்னாட்டிசம்னா என்னப்பா? ஒன்று அவங்க அப்பா, பரவாயில்ல பையன் இந்த சந்தேகம்லாம் கேட்குற, ஒரு ஆளை அவங்களுக்கே தெரியாமல் நம்ம வசப்படுத்தி அந்த ஆள் நம்ம சொல்கிறதெல்லாம் செய்ய வச்சு நம்ம ஃபுல் கண்ட்ரோலில் 100% கண்ட்ரோலில், அட அம்மான்னு சொல்லிட்டு போயேன்பா அப்படின்ட்டான். அந்த ஆளுக்கு ஏன் சொல்லணும்னு ஆயிடுச்சு. ஏன்னா பையன் பார்த்துட்டுருக்கான். எல்லாமே அப்படிதான் சார். ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ஆண்களுக்கு எப்போவுமே எதை பற்றி கவலை இல்லை சார், நகைச்சுவை உணர்வு அதிகம். இந்த சுனிதா வில்லியம்ஸு விண்வெளிக்கு போனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 9 மாதம் மாட்டிக்கினாங்க. போய் இன்னொரு விண்வெளி கலவை எடுத்துன்னு வர்றதுக்குள்ளே அந்த கடைசி டைமில் எதில் பாரு அவங்கள பற்றி தான் பேசுவான். சுனிதா வில்லியம்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறார், டாய்லெட்டு போகிறது காமிச்சா சார். இன்னொன்று ஒரு விஷயம் தெரியுமா, அவங்க கூட போனது வில்மோர்னு ஒரு ஆம்பளை கூட போனார். அவனை பற்றி ஒருத்தரும் சொல்லு. அவனும் அதே 9 மாதம் கஷ்டப்பட்டான். ஆனால் அவன் மனுஷன் கூடவே சிரிச்சா மாதிரியே நின்று இருந்தான். எது ஒன்றா எழுதிக்கோ சுனிதா வில்லியம்ஸை பற்றி. அவனே இல்லை, சரித்திரத்தில் அவன் பேரும் இருக்குது. அப்படிதான் சார். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஹனிமூனுக்கு போகிறாங்க. இந்த டிவிக்காரனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. ஹனிமூனுக்கு போகிறவனுங்கிட்ட போய் பேட்டி எடுப்பான். பேட்டி எடுக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான், லேடிஸ் கிட்ட தான் கேள்வி கேட்பான். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் அப்படின்னா எல்லா பொண்ணுங்களும் பார்த்தீங்களா, விஜய், அஜித், கார்த்திக், சூர்யா. ஒன்று கூட எங்கள் ஹஸ்பண்டுன்னு சொல்லவே சொல்லாது. ஆனால் இவனும் கண்டுக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு தெரியும் நம்ம அந்த லெவலில் இல்லைன்னு. சண்டை போக முடியுமா? நீ எப்படி அஜித்துன்னு சொல்லுவ? சாப்பாடு நான் தானே போட போகிறேன். அவனுக்கு தெரியும் ஏதோ பெருந்தன்மையாக நம்மக்கிட்ட ஒய்ஃபாக இருக்குது, மரியாதையை காப்பாற்றிக்கணும். அவன் சும்மா பக்கத்தில் அப்படியே ஒட்டி நிற்பான் சார், ஏன்னா ஃப்ரேம்லையாவது வர்றோமேன்னு. அந்த மாதிரி தாங்க எல்லாமே அப்படிதான். ஏன் ஒரு லவ் பண்ணவனை போய் கேட்டாங்க, லவ் பண்ணதுலேயே என்ன கிறுக்கு தானே நீ பண்ணேன்னு. அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சார்லாம். எல்லாமே அப்படிதான் சார். அட பையன் போய் பொண்ணு பார்க்க போகிறான் அப்பா அம்மாவோட. ஒரு 10 லட்ச ரூபா டவுரி கொடுத்தா நல்லா இருக்கும்னா அந்த பொண்ணுக்கு அப்பாவுக்கு கோவம் வந்துச்சு. பொண்ணும் கொடுத்து 10 லட்சமா? பையன் சொன்னான், வேணா பொண்ணு வச்சுக்கோங்க சார், 10 லட்சம் கொடுத்துருங்க. நீ அதுக்காக தான் இதை தள்ளின்னு போகிறேன். எல்லாமே சார் உண்மையிலே சில பேருக்கு நகைச்சுவை உணர்வு உள்ளே இருக்கும் சார், இல்லைனாலும் வர வச்சுப்போம். அந்த ஆம்பளையால் தான் முடியும். இந்த எங்கள் பாரு நம்ம இந்தியாவுடைய ஸ்பீக்கர் தெரியல, ஓம் பிர்லா, பார்த்துக்கிறீங்களா? அவர் வீட்டில் ட்ரெஸ் பண்ணும்போதே, கோட்டுக்கு போடும்போதே சிரிஞ்ச மூஞ்சி ஒன்று வச்சுப்பார், சிரிச்சா மாதிரியே. உள்ளே போய் உட்கார்ந்தவுடனே அவ்வளோ பிபி வரும் அவருக்கு. ஏன்னா 500 பேர் எல்லாம் மலைமொழிங்க மகாதேவன். பைட்டோ 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 அவ்வளோ பிபி வரும் சார். இல்லை அவனும் மனுஷன் தானே, நாள் ஃபுல்லாக அவனு கூட தொல்லை.
திருப்பி கத்துவானுங்க பைட்டோ பைட்டோன்னு. ரொம்ப பிபி ஆகி உச்சத்துக்கு போகிறது அவருக்கு தெரியும், மூளை வெடிக்க போகுதுன்னு. ஒத்தி வச்சிருவாரு. ஒத்தி வச்சுட்டு போய் 3 மாத்திரை போட்டுன்னு வந்து திருப்பியும் பைட்டோ பைட்டோ. அந்த உணர்வு, நகைச்சுவை உணர்வு எப்பவுமே ஆண்களுக்கு அதிகம். அதான் உண்மை. ஒன்றும் இல்லை, பையன் லவ் பண்ணுறான் பொண்ணை. வேலண்டைன்ஸ் டே வருது, ஐ லவ் யூ வேண்டாம். அந்த பொண்ணு சொல்லலாமா, என்ன எல்லாரும் மாதிரி சாதாரணமாக ஐ லவ் யூ சொல்கிறேன், ஏதோ புதுசாக சொல்லு அப்படின்ச்சு. ஒரு நிமிஷம் கூட விடலங்க, டக்குன்னு சொன்னான், நீ செத்தினா உன் பொணத்துக்கு நான் தான் கொல்லி வைப்பேன். இல்லை தப்பு இல்லை, அதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நீ என் ஒய்ஃப் ஆகிட்டீன்னா, நீ செத்து போயிட்டீங்கன்னா நான் தானே கொல்லி வைக்கணும். புதுசாக சொல்லுச்சுல, அதனால புதுசாக சொல்லிக்கிறான். நம்மளால் எதுக்குமே கவலைப்பட வேணாம் சார். 30,000 அடியில் பிளேன் போயின்னுக்குது சார். திடீர்னு பைலட்டோட குரல் ஸ்பீக்கரில் கேட்குது, ஓ மை காட் ஷேட்டோ, காட் சேவ்ஸ் த கிங், ஓ ஓ மை காட். அவ்வளோதான், எல்லாம் பயந்துட்டான். ஏன்னா கேப்டனே கத்துறான். அதில் ஒரு மெட்ராஸ்காரன் பேசஞ்சர் என்னதான் ஆச்சு பார்க்கலான்னு உள்ளே போனான். காக்பிட் தந்தான். ஏன் கத்துனேன்? ஓ சாரி சாரி சாரி, சுவிட்ச் ஆஃப் பண்ணல, சாரிண்ணா. இல்லை நீ ஏன் கத்துன? என்ன ஒன்றில் காஃபி குடித்தேன், ஷேக் ஆகி காஃபி பேண்ட்டில் நனைஞ்சிச்சு. இவன் சிரிச்சின்னா சொன்னான், நீ கத்துன்ற அங்கே வந்து பாரு. எல்லா பேண்ட்டும் நனைஞ்சிக்குது. இல்லை சார், ஒய்ஃபு கோயிலுக்குள்ளே வந்து கும்பிட்டுக்கினே இருக்குது, வா போகலாம் வா போகலான்றான். இருங்க, என்னம்மா இவ்வளோ பக்தியாக கும்பிட்ற? இல்லை இல்லைங்க, இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஒய்ஃபு இதே கடைசி ஜென்மமாக இருக்கணும்னு வேண்டிக்கினேன் மனுஷன். உடனே சொன்னான் அவன், போன ஜென்மமே அந்த மாதிரி வேண்டிக்கூடாதா? இந்த ஜென்மத்தில் நான் உருப்பட்டுருப்பேனே. எல்லாமா எல்லாமே அப்படிதான் சார். சில இதெல்லாம் பழகிடுவான் சார், ஆம்பளை தமாசா எடுத்துப்பான் எல்லாம் ஒன்றா. ஒய்ஃபு புது ட்ரெஸ் பாட்டுன்னு பின்னால் வருது, ஏங்க இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது பாருங்க அப்படின்ச்சு. சூப்பர் அப்படின்னா அது கோவம் வந்துச்சு, பார்க்காமலே சூப்பர்ன்றீங்க. உடனே இவன் சொன்னான், ஏன் பார்த்துட்டா வேற ஆப்ஷன் இருக்குதா? அதானே சொல்லணும், சொல்லிட்டேன் போ. அதனால் ஆண்கள் தான் அதிகமாக நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி வழங்கி வருகிறேன். அனைவருக்கும் வணக்கம். மோகனசுந்தரம் சார் பேசும்போது நானும் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் அவருக்கு சமீப காலமாக ஒரு கவலை, கூட பேசுகிறவங்களுக்கு வயசு எவ்வளவு? காலையில் எனக்கு 45-50ங்கிறதுல அவருக்கு கவலை, இப்போ அவங்களுக்கு 60-65ங்கிறதுல கவலை. அவர் ரொம்ப நல்லா தான் பேசுகிறாரு. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? எங்கள் பட்டிமண்டபத்தினுடைய எங்களுடைய மூத்த தலைமுறை ஒருத்தங்க, சௌந்தரா கைலாசம் அம்மான்னு, அவங்க ஒரு முறை பட்டிமண்டபத்தில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. சாவித்திரி ராகவேந்திரா, சௌந்தரா கைலாசம் இல்லை, சாவித்திரி ராகவேந்திரா அம்மா எங்களுக்கெல்லாம் பாட்டி வயது அவங்களுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு முறை வந்து 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு புருஷன் வந்து ஒரு மனைவியை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கார்.
முதல் மனைவி இறந்துட்டாங்க. நேராக கூட்டிட்டு போயிட்டு பூஜை அறையில நிறுத்தி, இது உங்க அக்கா, கும்பிட்டுக்கோ. உங்க அக்காவனுடைய சேலை அங்க வச்சிருக்க, அதை எடுத்து கட்டிக்கோ. அவங்க பற்ற வச்ச அடுப்பு அங்கே இருக்குது, அதை பற்ற வச்சு பால் காய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படியே ரிவர்ஸில் வாங்க, ஒரு பொண்ணு வந்து மறுமணம் பண்ணிக்கிட்டா, ரெண்டாவது புருஷனோட வீட்டுக்கு போறா. இதுதான் உங்க அண்ணன், கும்பிட்டுக்கோ. அங்கே வச்சிருக்கிறத ஒரு பேண்ட்டு எடுத்து போட்டுக்கோ. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்படிதான் இவர் பேசினார்ல, ரெட்டை பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா அது அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். ஒரு பொண்ணு சொல்ல முடியுமா? அதை ஒரு ரெட்டையரில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பொண்ணு சொல்ல முடியுமா? அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்கிறது வந்து ஆப்வியஸ். இங்க தலைப்பு வந்து உணர்வு இருக்காங்கிறது தான். அதை வெளிப்படுத்துறாங்களா இல்லையாங்கிறது இல்லை, அந்த உணர்வோட நாங்க இருக்கிறோமாங்கிறது. எங்க அணியில 2 பேர் பேசினது அவ்வளோ பேசினாங்களே. இவங்க அணியில நடுவில் உட்கார்ந்து இருக்கிறார் ஒருத்தர், அவர் பேரே சரவண அப்பா. அவர் வந்து பேசினார், ஒரு இடத்துல நின்னார் மனுஷன். என்ன டாக்டர்னு கேட்டேன். இஎன்டி டாக்டர்னு சொன்னாங்க. இப்படி ஆடி பாடித்தான் பேசி ஆகணும். இஎன்டி டாக்டர் சர்ஜரியில் என்ன பண்ணுவாருன்னு யோசிச்சேன் நான். காலையிலேருந்து இந்த போடியம்மா பாதுகாத்து வச்சிருந்தோம், பூலாம் கட்டி. நான் பேசினேன், மோகன் பேசினாரு, ஐயா பேசினாரு, அப்படியே இருந்துச்சு. இந்த மனுஷன் வந்து போட்ட ஆட்டத்தில் அதில் இவரு, அதாவது எனக்கு முதல்ல வந்து எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. எனக்கு வீட்டுக்கு மாதத்துக்கு வந்து எங்கள் வீட்டில் உறவினர்கள் வருவாங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் வந்துடுவாங்க அவங்க. ஒரு பெரியப்பா, 2 சித்தப்பா, ஒரு அத்தை எனக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. அவங்க வரும்போதெல்லாம் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்கள நிற்க வச்சு எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண சொல்லுவாங்க. 45 நிமிஷம் அட்வைஸ் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு மாதமும். இதில் எங்கே தெரியுமா வலி, அதில் ஒரு சித்தப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது. பிரச்சனை என்னன்னா, அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. அப்படிதான் இருந்துச்சு. நாங்களும் எவ்வளவுதான் சும்மா இருக்கிறது. வாழ்க்கையில எங்களுக்கு நிறைய நகைச்சுவை உணர்வு இருக்கு. நீங்க வந்து மனைவிமாரை கிண்டல் பண்ற மாதிரிலாம் எங்களால புருஷன்மார்களை கிண்டல் பண்ண முடியாது. அந்த பண்பாட்டின் கோடு இருப்பதனால்தான் குடும்பம்ங்கிற நிறுவனமே அழகியலோடு இருக்கு. நாங்க சொல்லிட முடியாது. இப்போ எனக்கு வந்து மேடம் பேர் கலான்னு தெரியும், அவர் வீட்டுக்கார் பேர் எனக்கு தெரியாது. ஆனா இன்னில இருந்து நான் பேர் வச்சுட்டேன், மிஸ்டர் லேஸ். நாங்க வச்சுட்டோம் பேர். அங்க ஒரு லேஸ் வாங்கிட்டு வர சொன்னா, பிள்ளைக்கு லேஸ் வாங்கிட்டு வந்து நான் தான் அடிச்சுக்கிறாரு வேற. அது நான் தான், வேற யாருக்காவது கேமரா போயிட போகுது, நான் தாங்க. இப்ப எங்களுடைய வாழ்க்கை குடும்பத்துல எப்படி இருக்குது? நாங்கள் உண்மையாவே நகைச்சுவை உணர்வோட தான் இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைமுறை ஐயாவனுடைய வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப பெரிய பாடம். நான் அவ்வளோ ரசிப்பேன். எனக்கு அம்மா அப்பா மாதிரி அண்ணாவும் அண்ணியும். அவங்க 2 பேர் இந்த வாட்டி வரும்பொழுது சாதாரணமாக ஏதோ பேசிட்டு இருக்கும்பொழுது அண்ணிக்கும் அண்ணனுக்கும் வாக்குவாதம் ஏதோ நடந்திருக்கு. இப்போ 3 நாளைக்கு முன்னால் அவர் ஃப்ளைட்டில் என்னோட பேசிட்டு வர்றாரு, இப்படி நடந்துச்சுமா அன்னிக்கும் எனக்கும் வாக்குவாதம் அப்படின்னாரு. அப்புறம் சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாருங்க. அப்போ நினச்சிக்கிட்டேன், வாழ்ந்தா கணவன் மனைவியா வாழ்ந்தா ஐயாவும் ஐயாவுடைய மனைவி மாதிரி வாழணும்யா சொல்றாரு. நிஜமா வஞ்சனம் உனக்கு இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. நைட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அண்ணி ஒரு விருந்தினரை பத்தி. அடுத்த நாள் காலையில ஸ்டேட்மெண்ட் அப்படியே மாறுது. உடனே இவர் கேட்கிறாரு, நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தியே,
இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறியே, நியாயமா இதுன்னு? எனக்கு எப்படி பேசுறதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? இவர் கேட்கிறாரு, இது என்ன ஸ்டேட்மெண்ட்? நீ என்ன பேசுற உனக்கு தெரியுதா? உடனே கலகலகலகலன்னு குழந்தை மாதிரி சிரிச்சுட்டோமானா பாரு, என் மனசெல்லாம் குளிர்ந்து போச்சுமான்னாரு. அந்த கலகலன்னு சிரிக்கிறது இருக்குல்ல, அந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல, பெண்களிடத்துல 2 நகைச்சுவை இருக்கியா, அந்த உணர்வு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா குழந்தை கிட்ட இன்னசென்ஸ்ல ஒரு நகைச்சுவை இருக்கும். பாட்டி இருக்கால, அவகிட்ட ஒரு இன்டெலெக்ட் நகைச்சுவை இருக்கும். அந்த இன்டெலெக்ட் நகைச்சுவைக்குள்ள ஒரு சர்க்காஸ்டிக்கா ஒரு அப்படி பேசிட்டு போவா அவ. எங்க அம்மா கல்யாணம் ஆயிட்டு நான் வாசல் அப்படி தாண்டறேன். எங்க அம்மா சொன்ன வார்த்தை சத்தியம் நடந்தது. எங்க அம்மா சொன்னாங்க, இங்க பாரு, உன் வாய் துடுக்கெல்லாம் இனிமேல் போற இடத்துல காட்டக்கூடாது. ஒழுங்கு மரியாதையா இருக்கணும். வந்தா புருஷனோட தான் இந்த வீட்டுக்கு வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. சரியா? போ. அம்மா, எங்க அம்மா இப்படி படுத்துட்டு இருந்துச்சுங்க. ஐயா தலைமுடி இருக்குல்ல வெள்ளையா, ஒரு தலைமுடி கூட வெள்ளையா இல்லாம அப்படி ஒரு மஞ்சள் பூத்த பட்டு மாதிரி இருக்கும் எங்க அம்மா தலைமுடி. அப்படி படுத்துட்டு சொல்லிச்சு, ஏய் சுல்தானா இங்க வா. தமிழ்ல தான் பேசுவாங்க. என்ன சொல்லிச்சு ஃபைசு? அம்மா பேர் ஃபைசு நிசா. என்ன சொல்லிச்சு ஃபைசு? நான் கேட்டல, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ச்சு. இங்க பாரு, பயப்படாத, உக்காரு உக்காரு, சொல்லு, பயப்படாத. கல்லானா கணவன் கிடையாது, புல்லானா புருஷன் கிடையாது. என்ன சொல்றான்? கல்லானா ரோட்டுக்கு, புல்லானா மாட்டுக்கு, போயிட்டு வா அப்படின்னு. அது சொன்ன விதம் இருக்குல்ல, அந்த அந்த நகைச்சுவைக்கு நகைச்சுவையாகவும் என்ன அது ரிலீஸ் பண்ணிச்சுங்க. எனக்குள்ள ஒரு விடுதலை உணர்வை தந்தது. ஆண்கள், நான் ஒன்று சொல்லட்டுமா, இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் நான் ஒரு விஷயத்தை சார்பா ஆண்களுக்கு சொல்றேன். நீங்க நினைக்கிறீங்களா உங்க மனைவிக்கு உங்க மேல கோவமே இல்லைன்னு? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நகைச்சுவை என்பது வேறு, கிண்டல் என்பது வேறு. நீங்க நகைச்சுவையா சொன்னீங்கன்னா அவங்க ஏத்துக்குவாங்க. நீங்க கிண்டலா ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசுல வாங்கி வச்சுக்குவாங்க. முத்து மாதிரி ஒன்னொன்னா கோத்து வச்சுப்பாங்க, சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு சஷ்டியர்த்த பூர்த்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள்ல இருந்து அந்த மாலையை எடுத்து ஒவ்வொரு முத்தா வெளியில எடுத்து போடுவாங்க. யோசிச்சு பார்த்தா உங்க மனைவியோடு உங்களுக்கு நேர்ந்த முதல் சிரமம், பிரச்சனை அப்படிங்கிறதே நீங்கள் அவளுக்கு செய்த கிண்டலாகத்தான் இருக்க முடியும். நீங்க செஞ்ச கிண்டலை தான் அவளால ஏத்துக்கவே முடியாது. நகைச்சுவையை நான் அவ்வளவு ஆதரிப்பவள், ஆனால் கிண்டலை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்களுக்கு கிண்டலை அனுமதிக்கவே முடியாது, பெண்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அதன்